ஹலோ வெல்கம் டு தேடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட்டு 9 கேரட்டு 18 கேரட். ஸோ இந்த கேரட்டில் உள்ள நெகட்டிவ் பாசிட்டிவ் ஸோ ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன இருக்குது, நன்மை தீமைகள் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ ஃபைனலாக எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றதையும் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து 9K போய்கிட்டு இருக்குது. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா 999 அப்படின்னா 24 கேரட் பியூர் கோல்டு. இதில் வந்து எந்த ஒரு ஜுவல்ஸுமே வந்து செய்ய முடியாது. இதுக்கப்புறம் கொஞ்சம் உலோகங்கள்லாம் சேர்த்தோம், செம்பு பித்தளை வெள்ளி, ஸோ இது மாதிரிலாம் சேர்த்தோம் அப்படின்னா தங்கம் வந்து நம்மளால் நகை வந்து செய்ய முடியும். அதுக்காக தான் வந்து இந்த மாதிரி கேரக்டர் வந்து பிரிக்காங்க. ஸோ எத்தனை பர்சன்டேஜ் இருந்தால் எத்தனை கேரக்டர் தங்கம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் வந்து போடுவாங்க. இப்போ வந்தீங்க அப்படின்னா 22 கேரட் அப்படின்னா 916 அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் 91.6% பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு தங்கம் வந்து இருக்குது. 8.4% பார்த்தீங்க அப்படின்னா அதர் மெட்டல்ஸு, அதான் அந்த வெள்ளி பித்தளை செம்பு, ஸோ இந்த மாதிரி உலோகங்கள் வந்து இருக்கும். இதே 9K பார்த்தீங்க அப்படின்னா 375 அப்படின்னு சொல்லுவாங்க. 37.5% பார்த்தீங்க அப்படின்னா தங்கம் இருக்குது அப்படின்பாங்க. 62.5 பார்த்தீங்க அப்படின்னா அதர் மெட்டல்ஸ் வந்து இருக்கும். 750 அப்படின்னு 18 கேரட் வந்து சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 75% வந்து தங்கம் வந்து இருக்கும். 25% பார்த்தீங்க அப்படின்னா அதர் மெட்டல்ஸ் வந்து இருக்கும். இதோட யூசேஜ் பார்ப்போம். பயன்பாடு பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட்டில் வந்து திருமண செட்டு, ஒரு ஜுவல்ஸு, அதுக்கப்புறமேட்டுக்கு செயின் தோடு எல்லாமே வந்து செய்யலாம். எதில் அப்படின்னா 22 கேரட்டில். இதே இதில் 9 கேரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இதுலேயுமே வந்து செய்யலாம். இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 22 கேரட்டோட இந்த 9 கேரட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஏதாவது கீறல்கள், ஏதாவது அழுக்கு இந்த மாதிரிலாம் வந்து ஏதாவது டேமேஜ் ஆகுது அப்படின்னா அது வந்து ஈஸியாக வந்து தெரியப்படாது. பட் அந்த இது 22 கேரட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஏதாவது லைட்டாக கீறல் விழுந்தால் கூட அதில் கிராச் ஆயிரும், டேமேஜ் ஆயிரும். ஸோ இந்த 9 கேரட்டில் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து டேமேஜ் வந்து ஆகாது. டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அது இல்லாமல் இந்த 22 கேரட்டோட இதோட ரேட் வந்து கம்மி தான். இப்போ 22 கேரட்டில் என்ன ஒரு மைனஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18 கேரட்டு இந்த 19 கேரட் இருக்குல்ல, ஸோ இதோட ஒப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதோட லைஃப் வந்து ஷார்ட்டு தான். ஏன்னா வந்து இது ஈஸியாக வந்து டேமேஜ் ஆயிரும். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு செயின் போட்டிருக்கோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அது பிஞ்சு போயிடும். ஸோ இதோட லைஃப் வந்து ஷார்ட்டு. ஏன்னா இது வந்து மெலிசாக இருக்கும், ஈஸியாக வந்து டேமேஜ் ஆயிரும். டெய்லிக்கு நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் பார்த்து இது பண்ணணும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது டேமேஜ் ஆக வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது 22 கேரட்டில். இந்த 18 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா உறுதியான தங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து உறுதியான தங்கம் அப்படின்னா சில கற்கள்லாம் வைக்கணும், வைரம், மரகதம், மாணிக்கம், இந்த மாதிரி விலை உயர்ந்த கற்கள்லாம் வைக்கணும் அப்படின்னா அந்த வச்சு செய்யக்கூடிய நகைகள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 18 கேரட்டில் செஞ்சால் நல்லாயிருக்கும். நம்மளே வந்து ஜுவல்லரி, டைமண்ட் ஜுவல்லரி போடும்போது ஃபுல்லாக வந்து 18 கேரட்டில் தான் வந்து செஞ்சுருப்பாங்க அந்த கோல்டு எல்லாமே. ஏன் அப்படின்னா அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் வச்சுருக்க ஸ்டோனை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கும். அதனால் நாங்கள் 18 கேரட்டில் வந்து செய்கிறோம் அப்படின்றது சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம டெய்லி யூஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நல்ல மெலிசாக தான் இருக்கும் அந்த 18 கேரட் கோல்டு. ஆனால் வந்து லைஃப் வந்து நல்லா வரும். ஸோ ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்திங்க அப்படின்னா 18 கேரட் உள்ள கோல்டு தான் வந்து எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா அதோட லைஃப் வந்து அதிகமாக வரும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி கோல்டு தான் வந்து போடுவாங்க. அந்த கற்கள்லாம் ட்ரிப்பாக வந்து பிடிச்சிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 18 கேரட்டு. இந்த மெலிசான டிசைன் எல்லாமே வந்து செய்யணும் அப்படின்னா அந்த 18 கேரட் உள்ள கோல்டு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ 22 கேரட் நிறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிரகாசமாக இருக்கும், மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். இது வந்து 22 கேரட் வந்து பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பிரைட்டாக இருக்கும், மஞ்சள் நிறத்தில் வந்து இருக்கும். இதே 19 கேரட் பார்த்திங்க அப்படின்னா மற்ற உலோகங்கள் வந்து அதிகமாக இருக்கும். இந்த வெள்ளி செம்பு அதெல்லாம் வந்து பித்தளை எல்லாமே அதிகமாக இருக்கிறனால இதோட கலர் வந்து கொஞ்சம் டிம்மாக தான் இருக்கும். இந்த 22 கேரட்டு 18 கேரட்டை விட ரொம்பவே வந்து டிம்மாக இருக்கும். நம்ம டெய்லி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த கலர் வந்து ரொம்பவே வந்து மங்கிரும். பட் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ 18 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 22 கேரட் இருக்குல்ல, அந்த வந்து மஞ்சள் நிறம் வந்து நல்லா டார்க்காக வந்து இருக்கும் பளிச்சுன்னு. இதோட 18 கேரட்டோட தங்கம் நிறம் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறம் வந்து சற்று குறைவாக இருக்கும், லைட்டாக இருக்கும் மஞ்சள் நிறம். விலைன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 24 கேரட்டோட இந்த 22 கேரட்டு விலை வந்து கம்மி தான். ஏன்னா 24 வந்து இப்போ 10,500 இருக்குது அப்படின்னா 22 வந்து 10,000. ஸோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகும், 500 1000 டிஃப்ரெண்ட் வரும். இதே வந்து 9 கேரட் உள்ள விலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையோட இப்போ
9 கேரட் உள்ள தங்கம் தான் வந்து கம்மியாக வந்து இருக்குது. ஸோ ஒரு கிராம் பார்த்திங்க அப்படின்னா 4000 ரூபா. ஸோ அதுக்குள்ளேயே வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஒரு பவுன் பார்த்திங்க அப்படின்னா 30,000 31,000 வந்து வாங்கிடலாம். 18 கேரட் பார்த்திங்க அப்படின்னா 24 கேரட்டு 22 கேரட்டை விட இது கொஞ்சம் விலை வந்து கம்மியாக வந்து இருக்கும். இப்போ 9 கேரட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஒரு ட்ராபேக் அப்படின்னா இந்த 18 கேரட்லையும் 9 கேரட்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா காமன் தான் ட்ராபேக்கு. நோ இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா 9K வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்காது. கோல்டு லோனுமே வந்து வைக்க முடியாது. ஏன்னா அதில் வந்து தங்கம் வந்து ரொம்ப 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 கம்மியாக இருக்கனால அது வந்து கோல்டு லோனுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு நகை எடுக்கணும் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் வந்து கொஞ்சமாக தான் வந்து வேல்யூ ரிட்டர்ன்ஸ் வேல்யூ வந்து இருக்கும். ஏன்னா தங்கத்தோட அளவு வந்து கொஞ்சமாக இருக்கா, அதனால் அதோட ரிட்டர்ன்ஸ் வேல்யூமே வந்து கம்மியாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்ம எதை சூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. ஸோ நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இல்லை கோல்டு லோன் அடகு வைக்கணும், இல்லை ஏதாவது ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும் அப்படின்னா நீங்கள் 22 கேரட் உள்ள கோல்டு வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா எதிர்காலத்துக்கு வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட் தான். ஏன்னா இதோட விலை வந்து கூட. இப்போ 24 கேரட்டு 22 கேரட், ஸோ இந்த ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு வாங்குறீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே வந்து பெஸ்ட்டு. இப்போ 22 கேரட்டு 24 கேரட்டில் பார்த்தீங்க அப்படின்னா காயினும் வாங்கி வைக்கலாம், பாரும் வந்து வாங்கி வைக்கலாம். ரெண்டுமே வந்து பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தான். இப்போ நீங்கள் 9 கேரட் கோல்டு எதுக்கு வாங்கணும் அப்படின்னா அமௌண்ட் வந்து எனக்கு கம்மியாக இருக்குது, நான் வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணணும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா கவரிங் போட்டால் எனக்கு ஒத்துக்காது, இருந்தாலுமே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலை அப்படின்னா இந்த 9 கேரட் வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா வந்து டெய்லி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ கவரிங் செயின்லாம் போட்டோம்னா கழுத்தில் ஒரு மாதிரி கருப்பாக வரும், ஒரு மாதிரி அறுக்கிற மாதிரி இருக்கும். இதே இந்த 9 கேரட் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஏன்னா இதில் கொஞ்சம் தங்கம் வந்து 37.5% தங்கம் இருக்கனால நமக்கு அந்த மாதிரி எதுவுமே அலர்ஜி எதுவுமே வந்து வராது. ஸோ குழந்தைங்களுக்காக நீங்கள் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் 9 கேரட் உள்ள கோல்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா 18 கேரட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஸ்டோன் வச்சுருக்கு, இந்த மாதிரி வைரம் இந்த மாதிரி நான் வந்து போட போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி 18 கேரட் உள்ள கோல்டு வந்து வாங்கலாம். இப்போ வேறு நிறைய பேர் வந்து டைமண்ட் மோதிரம், டைமண்ட் செயின், டைமண்ட் பிரேஸ்லெட்லாம் வாங்குறீங்க. அப்படி வாங்குறவங்க வந்து இந்த 18 கேரட் உள்ள கோல்டு வந்து நம்ம வாங்கலாம். ஸோ டைமண்ட் வாங்க போகிறீங்க அப்படி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த 18 கேரட் உள்ள கோல்டு வந்து நம்ம வாங்கிக்கலாம். இது வந்து டெய்லி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டெய்லி யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இது 18 கேரட் 22 கேரட்டோட இந்த 18 கேரட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். தங்கம் வந்து எவ்வளோக்கு அதிகமாக வந்து ஒரு நகையில் வந்து இருக்கோ அவ்வளோக்கு அதிகமாக வந்து பணம் வந்து தேவைப்படுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 24 கேரட்டுக்கு வந்து கோல்டு ரேட் வந்து அதிகமாக இருக்கும். 22 கேரட் வந்து இந்த 24ஓட கம்மியாக இருக்கும். இப்போ 18 கேரட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 22ஓட கம்மியாக இருக்கும். 14 கேரட் வந்து இருக்குது. ஸோ 18 கேரட்டோட கம்மியாக இருக்கும். இப்போ 9K பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாத்த விடையும் இந்த 9K வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ நான் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வாங்கலை, நான் ரெகுலராக வந்து யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றவங்க வந்து இந்த 9 கேரட்டு 18 கேரட் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த 22 கேரட் பார்த்திங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் நான் இது பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த காயின், பாரு இல்லைனா வந்து ஜுவல்ஸு, ஸோ எதுனாலுமே வந்து சேவ் பண்ணிக்கோங்க. நம்ம எதுக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா கஷ்ட காலத்தில் வந்து ஏதாவது இருக்கிற நகையை வந்து அடகு வச்சாது நம்ம ஒரு பண தேவைக்கு தான் வந்து வைப்போம். அப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 22 கேரட் தான் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இன்ஃபர்மேஷன் வந்து நான் சொல்லியிருக்கேன். இதுதான் என்னோடய பாயிண்ட்டு. இதை தவிர வேறு எதுவும் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தேடி செல்வி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.